நரகத்துடைய தண்டனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். உங்களை நரகத்தில் அதிகமாக இருக்க கண்டேன், ஏன் யா ரசூலுல்லாஹ் என்ன காரணம் என்று கேட்டார்கள். குறைவான அமல்கள் செய்கிறோம், நிறைவான உலகத்தின் பாவங்களை சம்பாதிக்கிறோம். நரகத்தை பற்றி சொல்லப்பட்ட போது தன்னுடைய கையை தூக்கினார்கள், அந்த கைக்குள் முகத்தை மறைத்துக் கொண்டார்கள், மாலை மாலையாக அழ ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் காணுகிற கடும் குளிர் இருக்கிறதே, அது நரகத்துடைய ஓலமை உள்ள சஹாபாக்களுக்கு இந்த நரகத்தின் அகோரத்தையும் வேதனையையும் துன்பத்தையும் ஆழத்தையும் அகலத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அளந்து கொடுக்கிறார்கள். அந்த நரகத்துக்கு சொந்தமாக்கப்பட்ட அந்த உடம்புடைய பருமன், அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்று அந்த உடம்பை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த நரகத்துடைய சூட்டால தலையில உள்ள மூளை அந்நிய கொதிப்பாட்டினா எப்படி கொதித்து கலக்கல என்று சத்தம் வருமோ, அதே போல நரகத்துடைய திரைச்சீலையை கிழிக்க வேண்டும் என்றால் தோள்கள் எல்லாம் கருகிவிடும். கருகினதற்கு பிறகு நாம் வேறு ஒரு தோலை அவர்களுக்கு உண்டாக்குவோம். இந்த நரகத்தில இருந்து நம்ம தடுத்துக் கொள்வோமாக இருந்தால், தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா, வெள்ளியை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா, சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா, ஜக்காத்து கொடுக்காத அந்த பொருளாதாரத்தை எல்லாமே அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பாம்பாக அல்லாஹ் செய்வானாம். நரகத்திலும் ஆடைகள் இருக்கிறது, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் ரமலானுடைய இறுதி பத்தை அடைந்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் அருளையும் சுமந்து வருகிற 1000 மாதங்களை விட உயர்ந்த அருள் நிறைந்த பாவ மன்னிப்புக்கு சொந்தமான அந்த லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நானும் நீங்களும் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் அமர்ந்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்டும் வருகிறோம். அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்வை முடித்து கொண்டு மறுமையுடைய வாழ்வில் எழுப்பப்பட்டு மறுமையுடைய விசாரணையின் பின்னர் ஒரு மனிதன் போகக்கூடிய 2 சந்தர்ப்பம். ஒன்று, அவன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து இபாதத் செய்து மரணித்தால் அவன் சுவர்க்கம் போவான் என்பது இஸ்லாம் சொல்லுகிற ஒரு போதனை. அந்த சுவர்க்கம் எப்படி என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த சுவர்க்கத்துக்கு போறதுக்கான வழிகள் என்ன என்பதை பார்த்தோம். இந்த உலகத்தில் அவன் வாழ்வை தாண்டோட்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணாக வாழ்ந்துவிட்டு
அவன் மரணித்து மறுமையில் எழுப்பப்பட்டு மஹ்ஷரில் நிறுத்தாட்டப்பட்டு விசாரணைகள் முடிந்ததன் பிறகு அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, அவன் நரகம் போவான். எனவே இன்றைய தலைப்பு, என்னுடைய இறுதி தலைப்பும் இதுதான். நாளை மறுமையில் மனிதன் சந்திக்க இருக்கின்ற ஒரு இறுதியான வீடும் இதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நரகத்தை எதன் மூலம் அஞ்சுவது அப்படி என்று சொல்லுகிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நரகம் என்பது நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு பயத்தை அதிகரிக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி ஏராளமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். நரகத்துடைய தண்டனைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். எதன் மூலம் இந்த சமூகம் நரகத்தை அஞ்ச வேண்டும் என்பதை இறை தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். எதனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து மறுமையில் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற வழியை காட்டி தந்ததை போல, எதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து சீரழிந்து நாளை மறுமையில் நீங்கள் சிரமப்பட்டு நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்லுகிற வழிவகைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தான் தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் திட்டத்தெளிவாக பேசுகிறது. அதை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கேட்டு எடுத்து வாழ்க்கையில் நடப்பானாக இருந்தால் அவனால மறுமையில் வெற்றி பெற்ற மனிதனாக அவன் இருப்பான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் அமல்கள் செய்தாலும் அந்த அமல்களை கொண்டு மாத்திரம் நீங்கள் சுவர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இருந்தாலே தவிர என்றார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பு விசாலமானது. அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த அடியாறுகளை மன்னிப்பதற்காக காத்திருக்கிறான். அவன் நரகத்துக்கு அழைப்பு விடுக்காமல் சுவர்க்கத்தின் பக்கம் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் நானும் நீங்களும் ஹதீதுகளில் ஏராளமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பெண் சமூகத்துக்கு சொல்லுகிறார்கள், நரகத்தை எதன் மூலமாக எச்சரித்துக் கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை பெருநாள் ஹுத்துபாவை நடத்துகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களே, உங்களை நரகத்தில் அதிகமானவர்களாக நான் கண்டேன், நீங்கள் அதிகமாக தர்மம் கொடுங்கள் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில், பெண்களே, உங்களை நரகத்தில் அதிகமாக இருக்க கண்டேன், ஏன் யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்டார்கள். நீங்கள் கணவன்மாருக்கு நன்றி கட்ட விதத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள், அதனால் உங்களை நான் நரகத்தில் நிறையவே கண்டேன் என்றாங்க. அப்போ ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகிற போது, ஒரு கணவன் மனைவி ஒரு பெண் இந்த உலகத்தில் வாழுகிற போது அந்த நரகத்திலே இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை வாழ்க்கையை பார்த்தால் அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், கணவன்மாருக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், கணவன்மாருடைய சொத்துக்களையும் சுகங்களையும் நீங்கள் பாதுகாருங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் நிறையவே போதனை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கின்ற செய்தி நம் எல்லோருக்கும் ஏராளம் தெரிந்த செய்திகள். ஆனால் அந்த எச்சரிக்கையோடு எந்த அளவுக்கு நாம் வாழுகிறோம் என்பதுதான் மிக கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் அந்த சஹாபிய சமூகத்துக்கு மத்தியில் ஒரு ஹுத்துபாவை நடத்துகிறார்கள். அந்த ஹுத்துபாவை பற்றி அன்றைக்கு இருந்த இறை தூதரோடு வாழ்ந்த நிறைய ஹதீதுகளை இந்த சமூகத்துக்கு அறிவித்த, அல்லாஹ்வுடைய தூதரோடு நிறைய காலங்களை இந்த உலகத்தில் ஹதீதை படிப்பதற்காக செலவு செய்த, இஸ்லாத்தில் குறைந்த காலம் வாழ்ந்த ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர் நம்முடைய உள்ளத்திலே எல்லாம் ஒரு வறுமையோடு வாழ்ந்தவரை போல நாம் கற்பனை செய்கிற ஒரு மனிதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில பாருங்கள் 4621வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹத்தப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபன்யாசம் செய்தார்கள், ஒரு பயான் பண்ணினார்கள், ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். அதை போன்ற ஒரு பிரச்சாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபன்யாசம் மக்களுக்கு நிகழ்த்தினார்கள். அதே போன்று ஒரு உபன்யாசத்தை, ஒரு பிரச்சாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருந்த அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள்,
லவ் தஅலமூன மா அஅலமு லவஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கதீரா. எனக்கு தெரிவது உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், நான் அறிவது நீங்கள் அறிவீர்களாக இருந்தால், எனக்கு காட்டப்படுவது உங்களுக்கு காட்டப்படுமாக இருந்தால், நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், நீங்கள் நிறைவாக அழுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே நின்று கொண்டு ஒரு உபன்யாசம் செய்தார்கள். அந்த நேரத்தில் சஹாபிய தோழர்களை எல்லாம் நான் பார்த்தேன். ஃபகத்தா அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுஜூஹஹும். அந்த நேரத்தில் அத்துணை சஹாபாக்களும் தன்னுடைய கையை தூக்கி அந்த கைக்குள் முகத்தை மறைத்து கொண்டு, அந்த கைக்குள் முகத்தை அப்படியே மறைத்து கொண்டு தேமி தேமி அழுதார்கள். அழுகிற போது அத்துணை சஹாபாக்குடைய சத்தங்களும் வெளியில் வருகிற அளவுக்கு வேகமாக சத்தமிட்டு அந்த நேரத்தில் அத்துணை சஹாபாக்களும் அழுதார்கள் என்று சொல்லுகிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். சாதாரணமான ஒன்று அல்ல அந்த நரகம் என்பதை மறந்துடக்கூடாது. நானும் நீங்களும் பாவம் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம், தொடர்ச்சியாக செய்கிறோம், தௌபா குறைய கேட்கிறோம், நிறைய பாவங்கள் செய்கிறோம், குறைவான இபாதத்துக்கள் செய்கிறோம், நிறைவான அநியாயங்கள் செய்கிறோம், குறைவான அமல்கள் செய்கிறோம், நிறைவான உலகத்தின் பாவங்களை சம்பாதிக்கிறோம். ஆனால் குறைவாகத்தான் அல்லாஹுவை நினைத்து அழுகிறோம், குறைவாகத்தான் நரகத்தை பற்றி நினைத்து அழுகிறோம். அந்த சஹாபிய சமூகம் நிறைவாக தர்மம் செய்தார்கள், நிறைவாக இபாதத் செய்தார்கள், நிறைவாக இஸ்லாத்துக்காக போராடினார்கள், நிறைவாக இந்த உலகத்தில் மார்க்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை தன்னுடைய உடலாலும் உயிராலும் பொருளாதாரத்தாலும் அன்றைய காலத்தில் அந்த சஹாபிய சமூகம் நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் நரகத்தை பற்றி சொல்லப்பட்ட போது தன்னுடைய கையை தூக்கினார்கள், அந்த கைக்குள் முகத்தை மறைத்து கொண்டார்கள், மாலை மாலையாக அழ ஆரம்பித்தார்கள். அழுகிற போது அவருடைய சத்தங்கள் எல்லாம் வெளியிலே வந்தது என்பதை நானும் நீங்களும் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் இவர்? யார் இந்த மனிதர்? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு தலை சிறந்த ஒரு மனிதர், இந்த உலகத்தில் சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர், அஸரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுகிற அந்த 10 பேர்களில் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நிறையவே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள். எப்படி இந்த உலகத்தில் உயிரோடு இறை தூதரோடு வாழ்ந்தாரோ அதே போன்று மரணித்ததன் பிறகும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட உத்தம தோழர் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அழுகிறார். எப்படி அழுகிறார் என்றால், யா லைத்தனி ஷஜரா, நான் ஒரு மரமாக இருக்கக்கூடாதா, ஒரு கட்டையாக இருக்கக்கூடாதா, ஒரு கணுவாக இருக்கக்கூடாதா, ஒரு தூணாக இருக்கக்கூடாதா, அப்படி இருந்திருந்தால் நான் ஏதாவது ஒன்றுக்காக பயன்பட்டிருப்பேனே என்று இந்த உலகத்தில் நரகத்தை நினைத்து அவர் அழுதார் என்பதை பார்க்கிறோம். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர்கள், இறைத்தூதருடைய காலத்திலேயே இறைத்தூதர் ஊடாக இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான நபித்தோழராக பிரகடனப்படுத்தப்பட்டவர் இந்த உலகத்தில் அழுகிறார், இந்த உலகத்தில் நிறைய கவலைப்படுறார். ஆனால் சுவர்க்கவாதி. நம்மட வாழ்க்கையில பாவம் அதிகமா நன்மை அதிகமா என்றால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்மட மனச்சாட்சி சொல்லும் நாங்கள் செய்த பாவங்கள் தான் அதிகம் என்று சொல்லும். அந்த பாவத்துக்குரிய தண்டனை என்பதையும் நாங்களோட மனசு ஏற்றிருந்த போதும் ஆனால் மனசை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ற காலத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. 3260வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த நரகம் அல்லாஹ்விடத்தில் பேசியது. என்ன சொன்னது என்றால், ரப்பி அக்கல பஅதி பஅதா, யா அல்லாஹ், இதோ என்னுடைய சிலது என்னை தின்று விட்டது அப்படி என்று நரகம் அல்லாஹுவோடு பேசியது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்துக்கு ஒரு அனுமதியை கொடுத்தான். என்ன அனுமதி என்றால், இந்த பூமியில் வாழுகிற நானும் நீங்களும் அனுபவிக்கிற மிக கூளையும் மிக சூட்டையும் உணர்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் உபன்யாசம் செய்கிறார்கள். என்னை சிலதை தின்று விட்டது என்று நரகம் இறைவனோடு பேசிய போது அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த நரகத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்தான். அப்படி என்றால், குளிர் காலத்தில் நீ ஒரு மூச்சை விடு, சூடு காலத்தில் நீ ஒரு மூச்சை இடு என்று அந்த நரகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
தோழர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் காணுகிற கடும் கூதல் இருக்கிறதே, கடும் குளிர் இருக்கிறதே, அது நரகத்துடைய மூச்சு காத்து என்றார்கள். எப்படி கஷ்டமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. எங்களால் கடுமையான கூழடிக்கிற போது, ஐஸ் மலை விழுகிற போது, பனிகள் சொட்டு சொட்டாக விழுகிற போது நடுங்கி போகிறோமே, ஒடுங்கி போகிறோமே, எதுவும் செய்ய முடியாமல் துடித்து நிற்கிறோமே. அதையும் தாண்டிய கொடுமைதான் அந்த நரகத்துடைய கடுமையான குளிராக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கின்ற மிக கூடுதலான வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பம் நரகத்துடைய ஒரு சிறிய மூச்சு காத்து என்றார்கள். நாங்கள் வெப்பம் அடிக்கிற போது ஏசியை தேடுகிறோம், ஏசிக்குள் அமர ஆசைப்படுகிறோம், வெளியில் செல்ல முடியாமல் இருக்கிறது, உதடுகள் வெடிக்கிறது, கால்கள் வெடிக்கிறது, வேர்வை கொட்டா கொட்டென்று கொட்டுகிறது. குளிக்கிற தண்ணியை கூட ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து அந்த சூட்டின் அகோரம் ஆறியதன் பிறகுதான் அதை குளிக்க நாங்கள் நினைக்கிறோமாக இருந்தால் சுபஹானல்லாஹ், அது நரகத்துடைய ஒரு சிறிய மூச்சு காத்துத்தான். அந்த சூடு என்றால் அந்த நரகமும் அந்த நரகத்தின் குளுமையும் அந்த நரகத்தின் சூடும் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் உதாரணமிட்டு சொல்லித் தருவதை கேட்கிறோம். இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமிதியில 2572வது செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் மறக்காமல் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய இபாதத்திலும் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸாலல்லாஹல் ஜன்னah, மன் ஸாலல்லாஹல் ஜன்னah ஸலாஸ மர்ராத். யார் ஒருவர் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 3 தடவைகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னah, யா அல்லாஹ் என்னை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பிடு, என்னை சுவர்க்கத்துக்குள் பிரவேச செய்திடு, என்னை சுவர்க்கத்துக்குள் நுழைத்திடு என்று யார் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லாஹ்விடத்தில் இந்த சுவர்க்கத்தை தா என்று துஆ கேட்கிறாரோ அவருக்காக அல்லாஹ்விடத்தில் இந்த சுவர்க்கம் பிரார்த்தனை செய்கிறது. யா அல்லாஹ் 3 முறை இந்த மனிதன் என்னை தா என்னை தா என்னை தா என்று சுவர்க்கத்தை கேட்டான். யா அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்துடு என்று அந்த சுவர்க்கம் பிரார்த்திக்க கூடிய மனிதனுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு அல்லாஹும்ம அஜ்ர் அல்லாஹும்ம அஜ்ர்ஹு மினன் நார் அல்லாஹும்ம அஜ்ர்ஹு மினன் நார் அல்லாஹும்ம அஜ்ர்ஹு மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாத்திடு, நரகத்தை விட்டும் பாதுகாத்திடு, நரகத்தை விட்டும் பாதுகாத்திடு என்று எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறானோ அந்த நரகம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நரகத்தை கொடுத்துடாத, நரகத்தை விட்டும் பாதுகாத்துடு, இந்த மனிதனை நரகத்துக்குள்ள நுழைய செய்யாத என்று அந்த நரகம் உங்களுக்காக துஆ கேட்கிறது என்னங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்முடைய வாழ்க்கையில் மறந்துடாமல் இந்த சுவர்க்கத்தை ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மறந்துடாமல் அல்லாஹ்விடத்தில் இந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்துடு என்று 3 முறை நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது தேவை என்றால் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை 3 தடவைகள் கேட்பார்களாம். ஒரு சொல்லை 3 தடவை அல்லாஹ்விடத்தில் திரும்ப 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 சொல்லி 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 அதை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள் என்பதை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு சபையில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற நேரத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்றாங்க, குன்னா மஅ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சமிஅ வஜ்பத்தன், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற போது அந்த நேரத்தில் ஒரு இடி சத்தத்தை கேட்டோம், ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கேட்டோம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள், தத்ரூன மா ஹாதா, இது என்ன சத்தம் என்று தெரியுமா? தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழமை உள்ள சஹாபாக்களுக்கு இந்த நரகத்தின் அகோரத்தையும் வேதனையையும் துன்பத்தையும்
ஆழத்தையும் அகலத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அளந்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, தோழர்களே, இந்த நரகத்தை இப்போது கேட்ட சத்தம் என்ன சத்தம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அலம், தெரியாதே தெரியாதே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தானே அறிவார்கள் அப்படி என்று அந்த சஹாபாக்கள் சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபிய சமூகத்தை பார்த்து, ஹாதா ஹஜருன், ஹாதா ஹஜருன், இது ஒரு கல்லு, ருமிய பிஹி ஃபின்னார், நரகத்தில் வீசப்பட்ட கல்லு. எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? 70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நரகத்தில் வீசப்பட்ட கல்லு இப்போதுதான் இந்த நரகத்தை வந்து சென்றடைந்தது என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த காலத்துல சத்தம் ஒன்று கேட்கிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறாங்க, இது என்ன சத்தம் என்று தெரியுமா என்று கேட்டாங்க. தெரியாத யா ரசூலுல்லாஹ், என்ன என்று புரியலையே என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னர் நரகத்தில் வீசப்பட்ட ஒரு கல்லுடைய சத்தம் தான் இந்த சத்தம். அதுதான் இப்போது இந்த நரகத்தின் அடித்தளத்தை வந்து சேர்ந்திருக்கிறது என்றார்களாக இருந்தால் அந்த நரகத்தின் ஆழங்களும் அகலங்களும் கொடூரங்களும் எப்படி இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பாருங்கள், புகாரியில 6551வது செய்தி. தோழர்களே, இதை நினைத்தால் பயம் வராமல் இருக்காது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நரகத்தில் போடுகிற அந்த மனிதனுடைய அந்த பிரமாண்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா பைன மங்கிபில் காஃபிரி மஸீரத்து 3 ஐயாமின் லிராகிபில் முஸ்ரஇ, இந்த நரகத்துல போடப்படுற நரகவாதியுடைய இறை திருப்பாளனுடைய தோல் புஜம் இருக்கிறதே, இந்த தோல் புஜம் மிக வேகமாக 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் பயணம் செய்தால் எத்தனை கிலோமீட்டர் இருக்குமோ, எவ்வளவு தூரம் அவன் பயணம் செய்வானோ அதே அளவான ஒரு தோல் புஜமாக அவனுடைய தோல் புஜம் ஆக்கப்படும் என்னாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த சிட்டியில இருந்து இந்த மஹ்பூலாவுக்கு போறதுக்கு, இந்த சிட்டியில இருந்து இந்த மங்காவுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் தோழர்களே? ஒரு அரவர்ல வந்துடுறோம், ஒரு 1 ஹவர்ல வந்துடுறோம். சுபஹானல்லாஹ், 3 நாள் தொலைவு தூரம் மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் 3 நாளைக்கும் தொடர்ச்சியாக போவார் என்றால் அந்த நரகத்துக்குள்ள போடப்படுற அந்த மனுஷனுடைய உடம்புடைய தோலின் பெரும்பாண்டம் 3 நாள் அளவு கற்பனை பண்ணி பார்க்க இயலுமா? இங்கிருந்து சவுதிக்கு போனா, குவைத்திலிருந்து சவுதிக்கு போனா 2 ஹவர்ல போயிடும் தோழர்களே. 3 நாள் பயணம் என்றால் யோசித்து பாருங்கள். அந்த நரகத்துக்கு சொந்தமாக்கப்பட்ட அந்த உடம்புடைய பருமன், அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்று அந்த உடம்பை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த உடம்புல உள்ள முகம், அந்த உடம்புல உள்ள கை, அந்த உடம்புல உள்ள கால்கள், சுப்ஹானல்லாஹ், தாங்க முடியுமா சகோதர சகோதரிகளே? அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு கொடுமைகள் நிறைந்த அந்த நரகத்தின் நெருப்பை சுவாதிப்பதற்காக, அனுபவிப்பதற்காக அல்லாஹ் அவனை பெருப்பிப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பான சகோதரிகளே, அன்பான உறவுகளே, புரிந்து கொள்ளுங்கள். புகாரியில் 3265வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் சொல்கிறார்கள். நானும் நீங்களும் வளமையாக பார்க்கிற, என்னுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் வளமையாக எரிய வைக்கிற அந்த நெருப்பை கொண்டு இறை தூதர் நரகத்தின் உதாரணத்தை எனக்காக உங்களுக்காக பாடம் நடத்துகிறார்கள். நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மினன் நாரி ஜஹன்னம். நீங்க பத்த வைக்கிற இந்த நெருப்பு நரகத்துடைய மடங்கு 70 மடங்கில் 1 மடங்கை தான் நீங்கள் இந்த உலகத்தில் பாவிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல உள்ள நெருப்பே மனிதனை அழிப்பதற்கு போதுமானது. எவ்வளவு ஆக கூடினா எத்தனை டிகிரில இந்த நெருப்பு வேலை செய்யும் யோசிச்சு பாருங்க. கிச்சன்ல இருக்கிறது ஆக குறைந்தது. ஆக இந்த தங்கங்கள் உருக்குறதுக்கு, வெள்ளிகள் உருக்குறதுக்கு, வேற விஷயங்களுக்கு எத்தனை டிகிரிகளை இந்த நெருப்பை மூட்டுறாங்க. அந்த நெருப்பு 70 மடங்கில் ஒன்றுதானாம். 70 மடங்கில் ஒன்றுதானாம். படித்தவர்கள் புரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு காரமானது, எவ்வளவு வேகமானது,
இந்த செய்திய சஹாபாக்கள்கிட்ட சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல உள்ள நெருப்பு போதும் தானே, இந்த உலகத்துல தண்டனை செய்தவர்களுக்கு நரகத்துல போட்டு தண்டனை கொடுப்பதற்காக, பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக என்று கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 69 மடங்கு நெருப்பை அந்த நரகத்திலே வைத்திருக்கிறான் என்றார்கள். இப்ப யோசிங்க, நம்ம செய்த பாவங்கள், நம்ம யாருக்கும் தெரியாமல் செய்த அநியாயங்கள், நாங்க எங்களுக்கு இழைத்து கொண்ட மறுமையில் பாதிக்குகின்ற, மறுமையை நாசமாக்குற, யாரும் காணாமல் நாங்கள் எல்லாம் செய்த எத்துணை பாவங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும், மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், ஒரு மடங்கு தான் இந்த உலகத்தின் இந்த நெருப்பு என்றால் 69 மடங்கு அல்லாஹ் இன்னும் நரகத்தில் வைத்திருக்கிறான் என்றால் அது எப்படியான ஒன்றாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார். முஸ்லிம்ல 3064வது செய்தி. மனக்கண் முன்னே கொண்டு வாருங்கள் சகோதர சகோதரிகளே, இது நல்ல சந்தர்ப்பம். என்னையும் உங்களையும் புடம் போட்டு, என்னையும் உங்களையும் ஒரு பரிசீலனை செய்து, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து அந்த கபருக்குள் நிம்மதியான வாழ்வையும், மறுமையில் நிம்மதியான வாழ்வையும், சுவர்க்கத்தையும் போவதற்கான நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபம். நாளை மறுமையிலே நரகத்தில் கொடுக்கப்படுகிற ஆக குறைந்த வேதனை என்ன தெரியுமா? மல்லஹு நஅலானி. அவருக்கு ஒரு அந்த நரகவாதிக்கு 2 சிலிப்பர்கள், சப்பாத்துக்கள் போடப்படும். அந்த சப்பாத்தில 2 வாறுகள் இருக்கும். அது நரகத்தில நெருப்பாலான சிலிப்பர், நெருப்பாலான சப்பாத்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நம்ம போடுறோம் தானே பாட்டா, சப்பாத்து, செப்பல் என்று சொல்லுவோமே, இது மாதிரி நரகத்தில் ஆக குறைந்த வேதனை என்ன என்றால், நெருப்பால இது மாதிரி செப்பல் உண்டு, சப்பாத்தொண்டு நரகவாதிக்கு அல்லாஹ் அறிவிப்பானாம். போட்ட உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த நரகத்துடைய சூட்டால தலையில உள்ள மூளை செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரத்துல தண்ணிய கொதிப்பாட்டினா எப்படி கொதித்து கலக்கல என்று சத்தம் வருமோ, அதே போல காலில் போடப்பட்ட அந்த நெருப்பு சப்பாத்து சூடை உண்டாக்கி மூளை கொதிக்கிற அளவுக்கு அந்த நரகத்தில் வேதனை கொடுக்கப்படும். அதுதான் அந்த நரகத்தில் உள்ள ஆக குறைந்த வேதனையாம். நரகத்தில் உள்ள ஆக குறைந்த வேதனையாம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த நரகத்தில் ஆக குறைந்த வேதனையை அனுபவிக்கிற மனிதன் நினைத்துக் கொள்வானாம், இதுதான் இந்த நரகத்தில் ஆக உயர்ந்த வேதனை என்று அவன் புரிந்து கொள்வான் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தையை அல்லாஹ் இந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்கட்டும். அந்த மனிதன் நினைத்துக் கொள்வானாம், நரகத்தில் இருக்கிற ஆக கூடுதலான வேதனை தண்டனை இதுதான் என்று புரிந்து கொள்வானாம். அதுதான் ஆக குறைந்த வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான மனசுக்கு பாரமான இபாதத்துக்களை கொண்டு இந்த நரகம் அடைய வளைத்திருக்கிறது. நரகத்துடைய திரைச்சீலையை கிழிக்க வேண்டும் என்றால் மனசுக்கு சுமையான நல்ல இபாதத்துக்கள், மனசுக்கு கஷ்டமான திலாவத்துல் குர்ஆன், மனசுக்கு சோம்பரமான பிரார்த்தனை, மனசு விரும்பாத கியாமுல் லைல், இதையெல்லாம் ஒரு மனிதன் செய்ய 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 அவன் நரகத்துடைய அந்த இடத்திலே இருந்து தூரமாகுவான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நரகம் மனசுக்கு பாரமான வெறுக்கக்கூடிய நல்ல காரியங்களை கொண்டுதான் இந்த நரகம் அப்படியே அடைய வளைத்திருக்கிறது. சுவர்க்கம் மனுஷனுடைய மனோ இச்சைகளினால், மனுஷனுடைய மனோ இச்சை, சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மனோ இச்சையை தடுத்து உடைத்து சுவர்க்கம் போகணும். மனசுக்கு பாரமான இபாதத்துக்களை உடைச்சி அதை செய்து
நம்ம சுவர்க்கம் போக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எதன் மூலம் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அந்த நரகத்தை தப்பித்துக் கொள்ளலாம்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிற போது சூரத்துல் அஹ்ஸாப் 66, 67, 68வது வசனம், இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான், என்னோடு பேசுகிறான். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய சத்தியங்களை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் சௌஃப நுஸ்லீஹிம் நாரன், அவர்கள் அத்துணை பேரும் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகல் அஸாப், அந்த நேரத்தில் நரகத்தில் போட்டு அந்த மனுஷன் நெருப்பால கருக்கப்படுகிற நேரம் அவனுடைய தோள்கள் எல்லாம் கருகிவிடும். கருகி விட்ட உடனேயே மீண்டும் அவனுக்கு புதிய தோள்களை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவார். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல நெருப்பு சுடுகுதுண்டா இந்த தோலுக்கு தான் வேதனை. இந்த இன்ஜெக்ஷன் அடிக்கிறீங்கண்டா, சேலன் போடுறீங்கண்டா, குத்தக்குள்ள இந்த தோலை தாண்டிட்டு புண்டா அப்படியே என்ன செஞ்சிடும், வேதனை முடிஞ்சிடும். அதனாலதான் சில சேலன் அடிக்கிற நேரம் ஒரு கட்டு, ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஊஸ் அப்படியே குத்தி ஸ்டிக்கர் அடிச்சு வைப்பாங்க. திரும்ப வந்து கலட்டி போட்டு திரும்ப அடிப்பாங்க. நோவு இருக்காது. குத்தக்குள்ள மட்டும்தான் நோவு இருக்கும், அதுக்கு பிறகு நோவு இருக்காது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த உலகத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் மறுத்தவர்கள், அத்தாட்சிகளை மறுத்தவர்களை நாம் நரகத்தில் நுழைவிப்போம். நரகத்தில் நுழைவிக்கிற போது தோள்கள் எல்லாம் கருகிவிடும். கருகினதற்கு பிறகு நாம் வேறு ஒரு தோலை அவர்களுக்கு உண்டாக்குவோம். புதிய தோல், புதிய தோல். ஏன்? வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தோல் கருக 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 அந்த நரகத்தில் தண்டனையை மனிதன் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி செய்வான் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த நரகத்தில இருந்து நம்ம தடுத்துக் கொள்வோமாக இருந்தால் நம்மட வாழ்க்கையில பெருமைத்தனமோ, அடாவடித்தனமோ, அகௌரவமோ, ஆணவமோ இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அந்த நரகத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ளுகிற, காத்து கொள்ளுகிற, தடையாக மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் வந்து சேருகிற நல்ல ஒரு பண்புகளாக செய்யும் அது இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிற போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சூரத்துல் தௌபாவிலும் அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து தௌபா 34, 35வது வசனம். நம்ம எல்லாம் சொத்துக்களோடு இருக்கிறோம், சுகங்களோடு வாழ்கிறோம், மனைவி பிள்ளைகள் நகை நட்டுக்களை உடுக்கிறார்கள், காசு பணம் வாகனம் வசதி எல்லாமே இருக்கிறது. இது இந்த உலகத்தின் அலங்காரங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள். அல்லாஹ் சொல்லுகிற போது இச்சைகள் அப்படி என்றே சொல்கிறான். இதை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுகிறான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, யார் யாரெல்லாம் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தர்மம் செய்யாமல் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனையை கொண்டு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? வெள்ளியை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காமல் இருக்கிறீர்களா? சேர்த்து சேர்த்து மூட்டை மூட்டையாக பேங்கில கட்டி கட்டி வச்சிருக்கிறீங்களா? இவைகள் எல்லாம் உங்களை பாதுகாக்கும் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் விடுகிற நோயிலிருந்து இந்த பணத்தால் உங்களை குணமாக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு கிட்னி வருத்தம், ஒரு ஹார்ட் வருத்தம் வந்துவிட்டால் இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்தாலும் சரிபடுத்தலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் கேட்கிறான், யாரெல்லாம் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள், அதாவை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அதையெல்லாம் அல்லாஹ் சொத்துக்களை எல்லாம் தங்கங்களை எல்லாம் வெள்ளிகளை எல்லாம் அல்லாஹ் நாள மறுமையிலே நரகத்திலே போட்டு அப்படியே இறைவன் காட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், அவர்களுடைய நெற்றிகளிலும் அவருடைய முதுகுகளிலும் அவருடைய விலாப்புறங்களிலும் சேர்த்து வச்ச சொத்துக்களை எல்லாம் இறைவன் நரக நெருப்பிலே போட்டு சூடு காட்டி அல்லாஹ் தஆலா ஒத்தனமிடுவான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு சொல்லப்படும்,
ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், இதுதான்ப்பா இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வச்ச தங்கம், இதுதான் இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வச்ச வெள்ளி, இதுதான் இந்த உலகத்துல சேர்த்து வச்ச சொத்து என்று சொல்லி நரக நெருப்பில் அது காய்ச்சப்பட்டு நெத்திகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அது சூடு போட்டப்படுகிற போது சொல்லப்படும் வதூகு, இப்ப அனுபவிச்சு பாருங்க எப்படி இருக்குது என்று நீங்கள் அனுபவித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் நம்மளை நரகத்திலே இருந்து எதன் மூலம் காத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் நம்மிடத்தில் சொத்துக்களையும் சுகங்களையும் நகைகளையும் நட்டுக்களையும் தங்கங்களையும் பொருளாதாரங்களையும் இறைவன் தந்திருந்தால் அவன் தந்தது நான் மட்டும் திண்டு நான் மட்டும் உடுத்து நான் மட்டும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏழைகள் எளியவர்கள் இல்லாதவர்கள் இறைவனுக்காக என்று செலவழித்து நாளை மறுமையிலே நரகத்திலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு உகந்த ஒரு ஊடகம் தான், உகந்த ஒரு பொருளாதாரம் தான் இந்த பொருளாதாரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சகோதர சகோதரிகளே, 1403வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், யார் ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த சொத்துக்களை கொடுத்திருக்கிறானோ அவர் யாரெல்லாம் உரிய முறையில் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த ஜக்காத் கொடுக்க வேண்டிய இந்த பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பாம்பாக அல்லாஹ் உருவாக்குவான். குன் ஃபயகுன், அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிவிடும். என்னை படைத்தவன், எனக்கு உயிர் தந்தவன், எனக்கு சொத்து தந்தவன், சுகம் தந்தவன், எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ விதவைகள் இருக்கத்தக்கின இறைவன் எனக்கு சொத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அழகையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் பொருளாதாரத்தையும் தந்தவன். அவன் நாடினால் நாளைக்கே எடுப்பான், நாடினால் இன்றே தருவான் என்ற அந்த சக்தி உள்ள அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து அதற்குரிய அந்த கணக்குகளை பார்த்து ஜக்காத்து கொடுக்காத அந்த பொருளாதாரத்தை எல்லாமே அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பாம்பாக அல்லாஹ் செய்வானாம். அந்த பெரிய பாம்பாக அல்லாஹ் மாத்தி அந்த பாம்புக்கு 2 பல்லுகள் விஷ பல்லுகளை அல்லாஹ் கொடுப்பானாம். அந்த விஷப்பல்லை கொடுத்த உடனே இந்த உலகத்தில் இந்த பொருளாதாரத்தை அனுபவித்து வாழ்ந்த மனுஷனுடைய கழுத்தில் அது அப்படியே சுத்தி கொள்ளுமாம். கழுத்துல சுத்தி கொண்டு மனுஷனுடைய தாடையில அந்த பாம்பு கொத்துமாம். கொத்துகிற போது சொல்லுமாம், அனமாலுக், நான் தான் உண்ட சொத்துடா, நான் தான்டா உண்ட பொருளாதாரம், நீ சேர்த்து வச்சியா, நீ உழைச்சி வச்சியா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காம இருந்தியா, ஜக்காத்து கொடுக்காம இருந்தியா, சதக்கா கொடுக்காம இருந்தியா, அடே நான் தான்டா உண்ட பொருளாதாரம், நான் தான் உண்ட செல்வம் என்று அந்த விஷ பல்லால் அந்த பாம்பு அந்த மனிதனுடைய தாடையை கொத்தி கொத்தி நரகத்தில் வேதனை செய்யப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எதன் மூலம் காத்துக்கொள்ள வேண்டும், எதன் மூலம் தப்பித்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தில் ஆத்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயந்துக்கங்க, எப்படி அஞ்சிக்கங்க? இத்தம்பளத்துண்டையாவது இத்தம்பளத்துண்டையாவது தர்மமாக கொடுத்து இந்த நரகத்திலே இருந்து நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாக இருந்தால் அது அன்று வாழ்ந்த சஹாபிய சமூகத்துக்கு ஒரு ஈத்தம்பளம் இல்லாமல், ஒரு பகல் உணவு இல்லாமல், இரவு உணவு இல்லாமல், இருட்டு வேளைகளில் விளக்கை அணைத்து விட்டு யாரும் கொடுக்கிற உணவுக்காக ஏங்கி நின்று வீதி ஓரங்களில் பசியோடும் தாகத்தோடும் உணவுக்காக காத்திருந்து யாராவது ஒரு உணவு தரமாட்டார்களா என்று ஒரு பால் கோப்பைக்காக பசியோடு தாகத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சஹாபாக்களை இறை தூதர் சொல்லுகிற போது, தோழர்களே ஒரு ஈத்தம்பள துண்டையாவது கொடுத்து இந்த நரகத்திலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த சமூகத்துக்கு சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம நோன்பு துறக்கிற நேரத்தில் நல்ல அம்பர் ஈத்தம்பளம் துன்றோம், சுகர் ஈத்தம்பளம் துன்றோம், நல்ல வகை வகையான ஈத்தம்பளத்தை பார்த்து சாப்பிடுறோம். ஆனா தர்மம் கேட்கிற நேரம், ஜக்காத்து கொடுக்கிற நேரம் பகல் பிடிக்கிறோம். ஒரு முறையா 2 முறையா, வருஷத்துல 1 போதுமா, அல்லது வளமையாக நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? நம்முடைய கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு நம்மளை ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக திசை திருப்பி அல்லாத பாதையில செலவழிக்குகிற சிந்தனையை குறைத்து நாளை மறுமையில் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய சொத்து நரகத்தில் வந்து குத்துகிற அளவுக்கு இன்றைக்கு மூளை செலவை செய்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிய சமூகத்தை பார்த்து ஒரு ஈத்தம்பள துண்டையாவது கொடுத்து நரகத்தை நீங்க பயந்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார் ஒரு மனிதன் ஒரு தர்மத்தை கொடுக்கிறானோ அந்த தர்மத்தை
அவன் அந்த மனிதனுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் அந்த தர்மத்தை அல்லாஹ்ட கையால எடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒருவருக்கு ஒரு தர்மம் கொடுத்தால் அந்த தர்மத்தை அந்த மனுஷன் வாங்கினாலும் அல்லாஹ்ட தூதர் சொல்றாங்க, நீங்க அந்த மனுஷனுக்கு கொடுக்கலப்பா, அந்த தர்மத்தை அல்லாஹ் அவனுடைய வலது கையால வாங்குறான், அதை வளர்க்கிறான். நீங்கள் மௌத்தாகியதற்கு பிறகு அல்லாஹ் அதை உங்களுக்கு தர இருக்கிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஈத்தம்பழ துண்டையாவது தர்மம் கொடுத்து இந்த பயங்கரமான நரகத்தில இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நாளை மறுமையில அல் குர்ஆன் சொல்லுகிறதே, சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 49 50வது வசனங்கள் அரபு ஓதிக்கிட்டு போன நேரம் போகும், அதனால சுருக்கமாக சொல்கிறேன். நரகத்திலும் ஆடைகள் இருக்கிறது, ஆடைகள் அணிவிக்கப்படும். அந்த ஆடைகள் எல்லாம் தாரால் ஆன ஆடை. எல்லாத்திலையும் நெருப்பு பட்டா தண்ணியை ஊத்தினா அவசரமா என்ன செஞ்சிடும், நின்றுடும். நிறைய இடங்கள்ல ரோட்டு போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த ரோட்டுக்கு தார் ஊத்துவாங்க கண்ணீங்களா? அந்த தாருக்கு மேல மண்ணைத்தான் போடுவாங்க. பெட்ரோல் பம்ப் இருக்கும், அதுல தீய அணைக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாளியில மண்ணை வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நெருப்ப சூட்ட அணைக்கக்கூடிய சக்தி இந்த மண்ணுக்கு பவர். சுப்ஹானல்லாஹ். சூடு அதிகமாக இருப்பதனாலதான் அந்த தாருக்கு மேல மண்ணை போடுறாங்க. அல்லாஹ் சொல்ற போது நம்ம பார்க்கிற இந்த தாரு நரகத்துல சூடாக்கப்பட்டு அந்த தாரு தான் நரகவாதிகளுக்கு ஆடைகளாக அணிவிக்கப்படுமா. அவங்களோட முகமெல்லாம் நரக நெருப்பில் போட்டு சூடு காட்டப்படும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 19வது வசனம், அல்லாஹ் தஆலா நரக நெருப்பால் அவர்களுக்கு ஆடைகளை கொடுப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் நரகத்தில் சூடு காட்டப்பட்ட தண்ணீரை அல்லாஹ் அவர்களுக்கு மேல் ஊத்துவான். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின்ஹா. யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். நரக நெருப்பால் ஒரு உடுப்பா, அந்த நரக நெருப்பால் உடுத்து கொண்டிருக்கிற உடுப்புடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட தண்ணியையே அல்லாஹ் தஆலா தலைக்கு மேல் ஊத்துவானாக இருந்தால் அதாபுன் அலீம், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த கொடிய நரகத்தில இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். இதனாலதான் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற போது அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இது ஹபு இலல் ஜன்னா இல்லா வாஹிதா. நாளை மறுமையிலே அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்லுவானாம், தோழர்களே நீங்கள் எல்லாரும் நீங்கள் அத்துணை பேரும் சுவர்க்கத்துக்குள்ள போங்க, சுவர்க்கத்துக்குள்ள போங்க என்று சொல்ற போது அந்த நேரத்தில் இல்லா வாஹிதா, உங்கள இருக்கிற ஒரே ஒரு ஆளை தவிர அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை வருமாம். அந்த நேரத்தில் உமர் அவர்கள் அழுதார்கள், ஹஷீத்து ஐயகூன ஹுவ உமர், அந்த ஒரு ஆள் நான் உமராக இருப்பேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு மனிதர்! உமரே உமரே, நான் சுவர்க்கத்துக்கு போனேன், அந்த சுவர்க்கத்தில் ஒரு கூடாரத்தை கண்டேன், அந்த கூடாரம் யாருடையது என்று கேட்டேன், அது உமருடையது என்று சொல்லப்பட்டது. அதுக்குள் போக நினைத்தேன், உங்களுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது உமரே, நான் போகாமல் திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்ன போது உமர் அவர்கள் அழுதார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் போயிருந்தால் நான் கவலைப்பட்டிருப்பேனா, போயிருக்கலாமே யா ரசூலுல்லாஹ் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, உமரே, சுவர்க்கத்தில் ஒரு முத்தான மாளிகை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த சொத்து என்று சொன்ன அந்த உமர் அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போங்க, ஒரே ஒரு ஆளை தவிர என்று சொன்ன போது அவர் நினைத்துக் கொண்டாராம், யா அல்லாஹ் அந்த ஆள் நானாக இருப்பேனோ என்று பயமாக இருக்கிறது என்று உமர் அவர்கள் பயந்து அழுதார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமாக இருந்து வாழ்ந்த, வறுமையோடு வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மரண தருணம் சகோதர சகோதரிகளே தூங்கிக் கொண்டிருக்கிறார். சக்ராத்துடைய வேதனைகளை துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார், அழுகிறார்.
சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு சுப்ஹானல்லாஹ், அப்ப சொன்னாரு, நான் இந்த உலகத்தில் மரணித்திடுவேன் என்பதை பயந்து நான் அழலங்க. நான் ஏன் தெரியுமா அழுகிறேன்? நான் போற பயணம் பெரிய பயணம், மறுமையுடைய பயணம் பெரிய பயணம். இந்த பயணத்துக்கு கொண்டு போகிற கட்டுச்சாதகம் நன்மைகள் கொஞ்சமாக இருக்கிறது, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று இந்த உலகத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால நம்முடைய சுஜூதுகள் கண்ணீர் நிறைந்த சுஜூதுகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ருக்குகள் கண்ணீர் நிறைந்த ருக்குகளாக இருக்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் இந்த நரகத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய மனிதர்களாக குடும்பமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இறுதியாக 7047வது செய்தி முடியுமாக இருந்தால், மாறணும் என்றால், திருந்தோணும் என்றால், இறைவன் சொல்லுகிற அந்த எச்சரிக்கை எதன் ஊடாக நரகத்தில் இருந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருந்தால், அந்த ஒரு எண்ணம் இருந்தால், அல்லாஹுக்காக சொல்கிறேன், புகாரியில் வருகின்ற 7047வது செய்தியை குடும்பமாக இருந்து பிள்ளைகளோட இந்த ஹதீஸை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். எதன் ஊடாக நாளை மறுமையில் நரகத்தில் மனுஷர்கள் போறாங்க, எதன் ஊடாக பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நரகம் என்பது நாம் நினைப்பதை போல சாதாரணமான ஒன்றல்ல. அந்த நரகத்தின் நெருப்புகள் சாதாரணமானது அல்ல, அந்த நரகத்தின் தண்டனைகள் சாதாரணமானது அல்ல. அதை நம்மளால் தாங்க முடியாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் என்ன தவறுகள் செய்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதை தொடர்ச்சியாக நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த பயங்கரமான இந்த நரகத்திலே இருந்து நானும் நீங்களும் காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியிலே சொல்றாங்க, நான் என்னை 2 பேர்கள் அழைத்து கொண்டு அப்படியே போனார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதரை நான் பார்த்தேன், அப்படியே படுத்து கிடக்கிறாரு, ஒரு ஆள் வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறாரு, பக்கத்துல ஒரு மனிதர் நிற்கிறாரு, அவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று இருக்குது. இது யாரு அப்படி என்று கேட்டேன். அந்த நின்று கொண்டிருக்கிற மனிதரு அந்த பெரிய பாறாங்கல்லை எடுத்து வளர்த்தாட்டப்பட்டு படுத்து கொண்டிருக்கிற மனிதருடைய தலையில அடிக்கிறார். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், யார் இது, இப்படி வேதனை செய்யப்படுறாங்களே, யாரப்பா அப்படி என்று கேட்டேன். நடங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்லப்பட்டுச்சு, யார் தெரியுமா இவர்கள், யார் தெரியுமா இவர்கள், குர்ஆனை உலகத்தில் பாடமாக்கி அந்த குர்ஆனை ஓதாமல் அதை மறந்தவர்களும். இந்த உலகத்தில் யார் தெரியுமா இவர்கள், தொழுகை கடமையான நேரத்தில் தொழாமல் தொழுகையை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்களும் இந்த நரகத்திலே போட்டு வேதனை செய்யப்படுகிற மிக பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நான் போனேன், ஒரு மனிதர் நிற்கிறார், அவருக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய கையிலே ஒரு கொழுக்கை ஒன்று, இரும்பாலான ஒரு கொழுக்கை ஒன்று இருக்கிறது. அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கிற மனிதருடைய இந்த பக்க வாயிலே போட்டு இழுக்கிறார், காது வரைக்கும் வருகிறது. மறுபக்கமாக இந்த வாயின் பக்கம் இழுக்கிறார், காது வரைக்கும் வருகிறது. மூக்குக்குள்ள போட்டு இழுக்கிறார், இது வரைக்கும் வருகிறது. இந்த பக்கமும் இழுக்கிறார், இது வரைக்கும் வருகிறது. கண்ணுக்குள் போட்டு இழுக்கிறார், இது வரைக்கும் வருகிறது. இந்த பக்கமும் இழுக்கிறார், இது வரைக்கும் வருகிறது. அதுக்கு பிறகு இந்த பக்கம் இழுக்கிற போது இந்த பக்கம் பழையபடி மாறி வருகிறது, இந்த பக்கம் இழுக்கிற போது இந்த பக்கம் பழையபடி மாறி வருகிறது. யார் என்று கேட்டேன், யார் என்று கேட்டேன். இவர்தான் காலையில எழும்பி சமூகத்துல போய் ஒரு பொய்ய உற்றுவாரு, அது அப்படியே சுத்தி சுத்தி சமூகத்துக்குள்ள பரவி கொண்டிருக்கின்ற பொய்யன் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்களாக இருந்தால், ஃபேஸ்புக்கில் பொய்ய பரத்துறோமே, வாட்ஸ்அப்பில் பொய்ய பரத்துறோமே, டெலிகிராமில் பொய்ய பரத்துறோமே, நாங்கள் டிக்டாக்ல பொய்ய பரத்துறோமே, அதுவும் நம்முடைய நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பயங்கரமான தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறுதியாக இறை தூதர் எனக்கும் உங்களுக்கும் எச்சரித்த ஒரு பாவம் அந்த ஹதீஸிலே. நான் போனேன் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பரல் போல, அதாவது கீழ்ப்பக்கங்கள் எல்லாம் அகண்டு மேல் பக்கம் அப்படியே குறுகிய ஒரு கூடாரத்தை நான் கண்டேன். அப்படியே ஒரு பெரிய பாத்திரம் போல மேலே இருந்து இப்படியே என்ன செய்தி பெருசா வருகிறது, அதுக்கு கீழே இருந்து நெருப்பு மூட்டப்படுகிறது. அதுக்குள்ள நான் எட்டியும் பார்த்தேன். எட்டி பார்த்த போது ஆண்களும் பெண்களும் ஆடைகள் இல்லாத நிர்வாணிகளாக இருந்தார்கள். கீழே இருந்து நெருப்பு மூட்டப்படுகிற போது அந்த நெருப்புடைய வேதனையை தாங்க முடியாம கூக்குரலிட்டு அந்த மக்கள் அழுகிறார்கள். யார் என்று கேட்டேன்.
யார் என்று கேட்டேன். இவர்கள் தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்டது என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்கட்டும். அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கட்டும். இந்த ரமலான் இறுதியான ரமலானாக இருக்கட்டும். இந்த ரமலானுக்கு பிறகு நானும் நீங்களும் பாவத்திலே இருந்து ஓரமாகி நன்மையின் பக்கம் அதிகமாக வருகின்ற நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அதனால் இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.